கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மகிமையான ஒரு காலையிலே உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம் அடைகிறேன். சங்கீதம் 95வது சங்கீர்த்தனம் 2வது வசனம் சொல்லுகிறது, துதித்தலுடனே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களினால் அவரை ஆர்ப்பரித்து பாட கடவோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டுடைய சமூகத்துல நாம் கடந்து வரும்போது துதித்தலோடு அவரை நாம் ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதங்களினாலே நாம் அவரை ஆர்ப்பரித்து பாட கடவோம். சங்கீதங்கள் என்று சொல்லும் பொழுது பாடல்கள். சங்கீதம் என்றால் பாடல் என்பது அதனுடைய பொருளாயிருக்கிறது. நம் ஆண்டவருடைய மகத்துவத்தை ஜனங்களுக்கு மத்தியில் விவரிப்பதற்காகவும் அவரை மகிமைப்படுத்துவதற்காகவும் மகிமையான பாடல்களை பாடி ஆண்டவரை நாம் ஆராதிக்க வேண்டும். துதித்தல் ஆராதனையுடைய முக்கியமான ஒரு பகுதியாயிருக்கிறது. ஆண்டவர் சொல்ல, என் துதியை நான் வேறு ஒருவருக்கும் கொடேன் என்று சொல்லி இருக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளை, அவரை துதிப்பதற்காய் ஆண்டவர் நம்மை இந்த பூமியிலே ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். 24 மூப்பர்களும் சகல தூதர்களும் ஓயாமல் பரலோகத்தின் ஆண்டவரை துதித்துக் கொண்டிருக்கும் போது இந்த பூமியில இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமும் கர்த்தரை துதிக்க வேண்டும். நேற்றைக்கு நாம் பார்த்தோம், மகிழ்ச்சியோடு நம் ஆண்டவருடைய பாதத்திலே அவரை ஆராதிக்க கடந்து வர வேண்டும். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, துதித்தலுடனே நாம் அவரை ஆராதிக்க அவருடைய சன்னிதானத்திற்கு முன்பாய் வர வேண்டும். ஆராதனையிலே துதி முக்கியமான ஒன்று. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். துதிக்கிற போது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுகிறது. ஆண்டவருக்குரிய துதியை விக்கிரகங்களுக்கோ வேறு ஒன்றுக்கு நாம் கொடுக்க கூடாது. ஆண்டவருக்கு மட்டுமே நம் துதியை கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே துதித்தலோடு நம் அவருடைய சமூகத்தின் முன்பாக வந்து சங்கீதங்களினால் இந்த சங்கீர்த்தனமான பாடல்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மகிமையான பாடல்களை நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நிச்சயமாக துதியும் ஸ்தோத்திரம் அவரை பாடி மகிமைப்படுத்துகிற அனுபவங்களும் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தையும் நம்மை பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு செல்வதாக இருக்கும். கண்களை மூடி நாம் செபிப்போமா? நல்ல ஆண்டவரே, துதித்தலோடு எப்போது நாங்கள் உம்மை ஆராதிப்பதற்கும் ஸ்தோத்திரம் நாங்கள் சங்கீர்த்தனங்களினாலே உம்மை நாங்கள் பாடி மகிமைப்படுத்தவும் கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவர், எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே உரியது. நீரே துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரராய் இருக்கிறீர். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த நாளிலும் ஒவ்வொருவருடைய தேவைகளையும் சந்திங்க. ஆசீர்வாதமாய் நடத்துங்க. நன்மைகளை கொடுங்க. அவங்க செய்கிற தொழில்கள், வேலைகள், பிள்ளைகளுடைய கல்வி நிலைகள் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதம் வெளிப்படுத்தும். போகிற வருகிற வாகன பிரயாணங்களிலே கூட இருங்க. ஆபத்துகள், மரண கண்ணிகளுக்கு விலக்கிக் கொள்ளுங்க. தீங்குகளுக்கு விலக்கிக் கொள்ளுங்க. ஆண்டவர், நம்முடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளும். ஊழியர்களை, பரிசுத்தவான்களை, மிஷனரிகளை எல்லாரையும் அந்தந்த இடங்களிலே பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவருடைய சோதரம் வார்த்தை தேசமெங்கும் பரவட்டும். எல்லாருமே துதிக்கிற ஜனமாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் தருகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.